2026 பயிற்சி, 2029 முயற்சி என்பதுதான் பாஜகவோட நிலை. 2026 கூட்டணி ஆட்சியா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க திமுக. அப்போ இவங்கெல்லாம் அவங்களுக்கு வெறும் பணி செய்யறதோட சரியா என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ ஓடாது, பிப்ரவரி, அதாவது இன்னும் ஒரு 30-35 நாள் கழிச்சு அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா ஹரஹர சம்போ, அதிமுக அம்போ, அந்த நிலைமை தான் 2026 வரும். அந்த அளவுக்கு தோக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இல்ல, அதிமுக இரட்டை இலைக்குன்னு ஒரு வாக்கு இருக்கு. சுமார் 40 ஒரு 60 தொகுதிகள் மட்டும் தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்தது இல்லை அப்படின்னு அந்த கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் புரட்சி தலைவர் பாடியிருக்கிறார். அது இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி காதுல கேட்கலன்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாக உள்ளது. நோஸ் வின்னர் சொல்லுவாங்க இல்லைங்களா, குதிரை பந்தயத்துல ஷார்ட்ல அடிக்கும் அனிமல், அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு இருக்கு. ஆனா அதிமுக இருக்கான்னு சொல்லி கேட்காதீங்க. சப்போஸ் என்டிஏ ஜெயிச்சா யார் யார் துணை முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ரொம்ப ஆவலுடன் பதிலோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி. இன்னொருத்தவங்க தாமரை மலரும் சும்மா வாயிலேயே பேசிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, தமிழிசை சவுந்தரராஜன். அந்த அம்மா, அதாவது தோழமை கட்சிகள் கூட சேர்ந்து சில போராட்டங்கள்ல திரு திமுக அவர்கள் கலந்துக்கலாம். என்னென்ன போராட்டம் சொல்லி அனலைஸ் பண்ணக்கூடியது திமுகவுடைய நிலைப்பாடு இருக்குது. ஏன்னா தோழமை கட்சி கம்யூனிஸ்டோ, விடுதலை சிறுத்தைகளோ, மதிமுகவோ, வேல்முருகன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா அதை வெளியில இருந்து பார்க்கணும். திமுகன்றது சாதாரண இயக்கம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய இயக்கம். அவங்க கூட சேர்ந்து நம்ம இந்த 4 வருஷத்துல என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்கிறோம், யார் யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கணும்னா அவங்க யோசிக்கணும். வணக்கம் தோழி, தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். 2026 பயிற்சி, 2029 முயற்சி என்பதுதான் பாஜகவோட நிலை. இப்படி திடீர்னு ஒரு நிலைப்பாடு எடுத்ததுக்கு என்ன காரணம் சொல்லி ஆழ்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா, அதிமுக 2024 பாஜகவை பழி வாங்கி க்ளோஸ் பண்ணலாம். அந்த காரணம் அவங்க என்ன சொன்னாங்க கேட்டா, 2024 எங்களுக்கு தேவையே இல்லை, 2026 தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்கள் மறைமுகமாகவோ நேராகவோ பேசுனதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு அவங்களுடைய படையை சேர்ந்தவர்கள் இந்த யூடியூப், டிவி இதுல எல்லாம் பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே நிலை இன்னைக்கு பாஜக எடுத்ததாக ஒரு தகவல். ஹரஹர சம்போ, அதிமுக அம்போ, அந்த நிலைமை தான் 2026 வரும். அந்த அளவுக்கு தோக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இல்ல, அதிமுக இரட்டை இலைக்குன்னு ஒரு வாக்கு இருக்கு. சுமார் 40 ஒரு 60 தொகுதிகள் மட்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மிச்சம் என்டிஏ கூட்டணியில உள்ள கட்சிகள் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சிறிதளவு, அதாவது நோஸ் வின்னர் சொல்லுவாங்க இல்லைங்களா, குதிரை பந்தயத்துல ஷார்ட்ல அடிக்கும் அனிமல், அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு இருக்கு. ஆனா அதிமுக இருக்கான்னு சொல்லி கேட்காதீங்க. சப்போஸ் என்டிஏ ஜெயிச்சா யார் யார் துணை முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ரொம்ப ஆவலுடன் பகிட்டோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லி. திரு அண்ணாமலை அவர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி. இன்னொருத்தவங்க தாமரை மலரும் சும்மா வாயிலேயே பேசிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, தமிழிசை சவுந்தரராஜன். அந்த அம்மாவும் ஆசைப்படுறாங்க, தனியா ஒருத்தரை உட்கார வைக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. பாஜக என்பது நீங்க சாதாரண கட்சியா நீங்க நினைக்காதீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய பகையாளிய இன்னைக்கே தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு வல்லமை படைச்ச ஒரு கட்சி. சரி, அதிமுகவோட நிலை இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க கிட்ட இருந்த ஆளெல்லாம் வெளியில அமைச்சுட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட அதிமுக கிடையாது. தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்தது இல்லை அப்படின்னு அந்த கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் புரட்சி தலைவர் பாடியிருக்கிறார். அது இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி காதுல கேட்கலன்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாக உள்ளது. சரி, இந்த கூட்டணி இப்படி இருக்கும்போது எதிர்த்தரப்புல உள்ள ஒரு கூட்டணி, திராவிட கூட்டணி, அதாவது சிறுபான்மையினின் தலைவன் என்று சொல்லக்கூடிய திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி 2026 கூட்டணி ஆட்சியா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க திமுக. அப்போ இவங்கெல்லாம் அவங்களுக்கு வெறும் பணி செய்யறதோட சரியா என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ ஓடாது, பிப்ரவரி, அதாவது இன்னும் ஒரு 30-35 நாள் கழிச்சு அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா திமுகவுக்கு அவங்க ஆதரவு கொடுத்துட்டு தெருவுல மாசம் ஏதோ ஒரு சொற்ப விஷயத்துக்காக அவங்க உட்காரணும்னு அவசியம் இல்லை. சரி, திமுக இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. சிறுபான்மையினர் வாக்கு அவங்களுக்கு கிடைக்குமா? சாதாரண விஷயம் இல்லை. இதை நல்லா யோசிச்சு பாருங்க. சிறுபான்மையினர் என்பது எல்லாருமே நமக்கு சமம். இருந்தாலும் சிறுபான்மையினர் தலைவர் திமுக அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தமிழ்நாடு இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்தது. அதாவது தோழமை கட்சிகள் கூட சேர்ந்து சில போராட்டங்கள்ல திரு திமுக அவர்கள் கலந்துக்கலாம். என்னென்ன போராட்டம் சொல்லி அனலைஸ் பண்ணக்கூடியது திமுகவுடைய நிலைப்பாடு இருக்குது. ஏன்னா தோழமை கட்சி கம்யூனிஸ்டோ, விடுதலை சிறுத்தைகளோ, மதிமுகவோ, வேல்முருகன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா அதை வெளியில இருந்து பார்க்கணும். திமுகன்றது சாதாரண இயக்கம் இல்லை,
அது ஒரு மிகப்பெரிய இயக்கம். அவங்க கூட சேர்ந்து நம்ம இந்த 4 வருஷத்துல என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்கிறோம், யார் யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கணும்லாம் அவங்க யோசிக்கணும். ஏதாவது தவறு இருக்கா, இல்ல சரியாதான் நம்ம பண்ணியிருக்கிறோமான்னு சொல்லி அவங்களுடைய நிலைப்பாடு. சிறுபான்மையினர் வாக்கு சுமார் ஒரு 12% இருக்கும். அந்த 12% வந்து இன்னைக்கு திமுகவுக்கு கிடைக்குமா? இதுல நிறைய விஷயம் இருக்கு. அதை வந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தான் அதை சரி பார்க்கணும். என்னென்ன தவறு செய்திருக்கிறாங்க, என்னென்ன சரி பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்ப முடிவுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பதிவுல மறுபடியும் சொல்றேன், திரு அமித்ஷா அவர்கள், திரு பியூஷ் கோயல் அவங்க எல்லாம் வந்து திரு மோடி அவர்கள்லாம் நேரடியா தமிழ்நாட்டு களத்துல வந்து அதிகமா கவனம் செலுத்துறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி, ட்ரையல் கேம் இது. இது வந்து நிரந்தரமான ஒரு கேமுக்கு அவங்க கேம் ஆடல. அவங்க கூட இருக்கிற கூட்டணி எல்லாம் எந்த அளவுல இருக்கு, அவங்களை எப்படி ஜெயிக்க வைக்கணும், இல்ல எந்த அளவுக்கு அந்த பினிஷிங் பாயிண்ட்ல வந்து செகண்ட் தேர்டு அவங்களுடைய பாயிண்ட் வருதுன்றதை கவனிக்கிறது மட்டும்தான் இப்ப அவங்களுக்கு வேலை. அது வந்து நீங்க கூட்டணியில தர்மமான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஏன்னா 2024 மோடி பிரதமர் ஆகக்கூடாது என்ற ஒரு கொள்கையில இருந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. மோடி அவர்கள் பிரதமர் ஆகணும் அப்படின்னு நினைச்சவங்க வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவங்க வந்து இன்னைக்கு வெளியில துரத்தி ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க இந்த கட்சியில, கூட்டணியில இருந்து. இந்த நிலைப்பாடெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறாங்களா கவனிக்கலையான்றது வந்து அடுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும். பட் திமுகவை பொறுத்தவரையிலும் ஆளுங்கட்சி கண்டினியூவா தொடருமா என்பது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அனலைஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கருத்து வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு 15% வாக்கு தாண்டக்கூடாது, அதுக்கான ஒரு வேலைகளை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அவங்க வெற்றி பெறுவாங்களா தோல்வி பெறுவாங்களா என்பது 2026 மே மாசம் தெரியும். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.